சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் உன் திருமணத்தை பற்றியும் உன் மனதில் உள்ள உறவை பற்றியும் நான் பேச வந்திருக்கிறேன். இது நாள் வரை நேரம் வரும் வரை பொறுத்திரு என்று தானே சொன்னேன். ஆனால் அந்த நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. பொறுமையாக நீ காத்திருந்த காலங்கள் கடந்து விட்டது. இன்று உனக்கான நன்மையான காலங்களும் மகிழ்ச்சியான காலங்களும் உன்னை தேடி வந்து விட்டது. உனக்குள் 1000 கேள்விகள் உன்னை சுற்றி கொண்டு இருக்கிறது. நான் நினைத்த வாழ்க்கை வாழ்வேனா? நான் நினைத்த உறவு எனக்கு கிடைக்குமா? என்னுடன் தள்ளி இருக்கும் உறவு என்னுடன் சேருமா? நான் பேச வேண்டும் என்று நினைக்கும் உறவு என்னுடன் பேசுமா என்று நீ சொல்கிறாய் அல்லவா? உன் மனம் அதற்காகத்தான் ஏங்கி தவிக்கிறது என்று எனக்கு தெரியும். அன்புக்காக இத்தனை காலம் காத்திருந்தாய். அன்பிற்கு காத்திருப்பதும் அன்பு கிடைக்குமா என்று ஏங்கி காத்திருப்பதும் ஒரு விதமாக வழியாகத்தான் நான் உணர்கின்றேன். ஏனென்றால் யாரிடம் அன்பு கிடைக்கும் என்று ஏங்கி என் மீது அன்பு காட்டினால் அவர்களுக்காக நான் அவரிடம் இருந்து பணிவிடை செய்து விடுவேன். இன்று வரை அன்பிற்காக ஏங்கும் உன் சாயப்பாவிற்கு, அன்புக்காக ஏங்கும் உன் சாயப்பாவிற்கு அன்புக்காக ஏங்கி இருப்பது எத்தனை பெரிய வழி என்பதை நான் உணர்வேன். இன்று நான் உன் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். நீ வாழ்க்கை துணையாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த உறவு உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருந்து உன் வாழ்க்கையில் உறவால் நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று இருந்தால் நிலையான அன்பாகவும் நிலையான உருவாகவும் உனக்கு அந்த உறவு இருந்தால் மட்டுமே நான் உனக்கு உன் வாழ்வில் அனுமதிப்பேன். இப்படி அனுமதித்த உறவு தான் உன் வாழ்க்கையில் இணையப் போகிறது. எந்த உறவு உன்னுடன் இணையப் போகிறது என்று நீ என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? நீ நினைத்த உறவு, நீ ஏங்கி தவிக்கும் உறவு, எந்த உறவோடு நீ பேச வேண்டும் என்று, எந்த உறவோடு நீ வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவோடு நீ இணையப் போகிறாய். உன் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. உன் வீட்டார் மற்றும் உன் உறவினர் வீட்டார் சம்மதத்துடனும் இந்த திருமணம் பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்டு கோலாகலமாக நடக்கப் போகிறது. அனைவரும் வாயடைத்து போகும் அளவிற்கு உன் திருமணம் நடக்கப் போகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் குழந்தைகளுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். மகிழ்ச்சியோடு இரு. குழப்பங்கள் எதுவும் வேண்டாம். நீ நினைத்தது தானாகவே நடக்கப் போகிறது. அனைவருக்கும் சுலபமாக கிடைக்கும் அனைத்து நல்லதுக்கும் எனக்கு பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கிறது என்று நீ வேதனை கொள்வது எனக்கு தெரிகிறது. நீ இப்பொழுது அதன் அருமை தெரிந்து இத்தனை காலம் அதற்காக காத்திருந்து பெரும் வாழ்க்கையை நீ பொக்கிஷமாக பார்த்து கொள்வாய். அந்த வாழ்க்கையும் உன்னை பொக்கிஷமாக பார்த்து கொள்ளும். பெரியோர்கள் முன்னிலையில் என் ஆசையுடனும் உன் திருமணம் கோலாகலமாக நடக்கப் போவது சத்தியம். மகிழ்ச்சியோடு நாளை காலை வரை காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.